பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கேரட் லட்டு. கேரட் லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல், கேரட் துருவல், நாட்டு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், பால், நெய். கேரட் லட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, கடாய் சூடான பிறகு நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் நெய் போட்டுக்கோங்க. சாதாரணமாக கேரட்டில் அல்வா செய்வோம், மற்றபடி என்ன ஜூஸ் செய்வோம், பொரியல் செய்வோம். இது லட்டு மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க அழகாக எடுத்து சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நெய் சூடான பிறகு முந்திரி திராட்சையை போட்டு வறுத்துக்கோங்க. திராட்சை பொரியிற வரைக்கும் நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. தீயை ஸ்லோவாக வச்சு வறுத்துக்கோங்க. இது கூடவே கேரட்டையும் துருவிக்கோங்க. துருவிட்டு அதையும் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்குமே வறுத்துக்கணும். நெய் நல்லா கொஞ்சம் தாராளமாக சேருங்க, அப்போ தான் அந்த வாசனையோட கையில் ஒட்டாமல் வரும். கேரட்டில் விட்டமின் சி நிறைய இருக்குது. அதாவது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்ம கண் பார்வை தெரியறதுக்கு டெய்லி ஒரு பச்சை கேரட்டை சாப்பிட்லாம். இல்லைன்னா ஜூஸ், தேங்காய் பால் கூட கேரட்டை சேர்த்து ஜூஸாக அடித்து டெய்லி காலையில் சாப்பிட்டுன்னு வந்தோம்னா நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் அதிகமாகும், ரத்த அளவு அதிகமாகும், கண்ணுக்கும் நல்லது. இதில் கேரட்டில் பச்சை கேரட் சாப்பிட்றதுனால உடம்புக்கு விட்டமின்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணிலாம் வற்றிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்குமே வறுத்துக்கோங்க. அது கூட என்ன பண்ண போகிறோம், தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். தேங்காயும் உடம்புக்கு நல்லது நம்மளுக்கு. அதாவது ஏற்கனவே சொன்னது தான், தேங்காய் பாலில் நம்ம தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான சத்து தேங்காய் பாலில் இருக்குது. அந்த மாதிரி தேங்காயை சேர்த்து பண்ணும்போது நம்ம வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, வயிற்றுல இருக்கிற அதாவது சூடு, வயிறு சூடாயிடுச்சுன்னா அதெல்லாம் சம்மந்தமான இதெல்லாம் சரியாகும். இந்த மாதிரி தேங்காயையும் சேர்த்து அடிக்கடி தேங்காய் பொரியல்லாம் தேங்காவை போட்டு ஒரு கலரி ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காயை ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணியும் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட பால் சேர்த்துக்கோங்க. அது பால் சேர்த்து வேகும்போது எல்லாம் ஒன்றா திரண்டு வரும், சீக்கிரம் வேகும். பால் சேர்க்கும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதாவது 1 கப்புலேருந்து 1.5 கப்பு இருக்கும் அளவு. அதுக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை சரியாக இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அந்த மாதிரி சுண்டி நல்லா அந்த உருண்டு வரணும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஆற வச்சுட்டு லட்டு பிடிச்சி வச்சிடணும். நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்காது, குழந்தைங்களுக்கும் பிடிக்காது. கேரட் அல்வா செய்வோம், அது நார்மலாக இப்போ எல்லாரும் செய்கிறது தான். அதே மாதிரி பொரியல் செய்வோம். பொரியல் செஞ்சால் யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு லட்டாக உருண்டையாக செஞ்சு வைக்கும்போது பார்த்தோன்னே ஆசையாகவும் இருக்கும், சாப்பிடணும் போல் தோணும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க வீட்டில், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுனால செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் கலரிக்கோங்க. கேரட்டில் பார்த்தீங்கன்னா
நிறைய சத்து இருக்கு. நம்ம பொதுவா பச்சையா சாப்பிட்டாலே நிறைய சத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கொடுங்க. அந்த வெறும் வயித்துல குழந்தைங்க அதை சாப்பிடும்போது கேரட்டோட சத்து நல்லாவே அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கேரட்டை பார்த்தீங்கன்னா டயட் இருக்கிறவங்க இந்த கேரட்டை டெய்லி எடுத்துக்கலாம். ஒரு கேரட்டு இல்லைன்னா 2 கேரட் டெய்லி பச்சையாக சாப்பிடுங்க. கொழுப்பும் கரையும், அவங்களுக்கு பசிக்காது, அந்த எனர்ஜி இருக்கும் அந்த கேரட் சாப்பிடும்போது. ஓரளவுக்கு ஆறிடுச்சு, நல்லா நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறி இருக்கு. இப்போ நம்ம லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம், அதாவது லட்டு மாதிரி பிடிச்சிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி லட்டாக பிடிச்சிக்கோங்க. நம்ம சாதாரணமாக லட்டுனாலே கடலை மாவு வச்சு செய்வோம், அதுவும் வெள்ளை சக்கரை போட்டு தான் செய்வோம். நம்ம நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருக்கோம், அதுவும் எந்த மாவும் கலக்கலை. கடலை மாவில் செய்கிறதாவது அது கேஸு, அதனால் அது உடம்புக்கு கெடுதின்னுவாங்க. இது வந்து கேரட்டு பார்க்கும்போதே பாருங்களேன், நல்ல லட்டு மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம நெய் போட்டிருக்கோம், முந்திரி திராட்சை போட்டிருக்கோம், பசு நெய் போட்டிருக்கோம். பார்க்கும்போதே லட்டு எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது, அவ்வளோ ஆசையாக இருக்குது. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கோம், பால் வந்து அந்த கோவா பதத்துக்கு நல்லா திக்காக வந்துடும். பாருங்கள், சூப்பராக லட்டு நம்ம நார்மலாக கடலை மாவில் லட்டு செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போதே. ஆனால் நம்ம எந்த மாவும் கலக்கலை, கேரட் மட்டும்தான் போட்டிருக்கோம். கூட நெய், முந்திரி, திராட்சை, பால் சேர்த்துருக்கோம். பாலில் நம்ம சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது அந்த கோவா டேஸ்ட்டுக்கு வரும், அதனால தான் பால் சேர்த்தோம். தண்ணி சேர்த்தா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது சாப்பிடணும் போல். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. அடுத்து வேறு வித்தியாசமான பாரம்பரிய உணவோடு உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.